ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அரெஸ்ட் ஆஃப் பெர்சன், ஆட்களை கைது செய்தல். இது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் செக்ஷன் 35லேருந்து 62 வரை சொல்லியிருக்காங்க, சாப்டர் 5ல். இப்போ முந்தைய சிஆர்பிசியில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் செக்ஷன் 41லேருந்து 60A வரை இருக்குது. இது அரெஸ்ட்னா என்ன? அரெஸ்ட் ஆஃப் த பெர்சன் நம்ம பார்க்க போகிறோம். அரெஸ்ட்னா என்ன? அரெஸ்ட்னா ஒரு ஒன்று ஸ்டாப் பண்ணுறது, இல்லைன்னா அதை வந்து ஸ்டே பண்ண வைக்கிறது. ஸோ அதை தடுக்கிறது இல்லை நிறுத்துறது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு தனிப்பட்ட அதாவது ஒரு மனுஷனுடைய ஒரு ஆளுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை வந்து தடுக்கக்கூடியது. இது யாரெல்லாம் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நமக்கு தெரியும், போலீஸ் ஆஃபீஸர் பண்ணலாம், கோர்ட் பை ஆர்டர் மூலமாக பண்ணலாம். ஒரு தனிப்பட்ட, அதாவது ஒரு இண்டிவிஜுவல் கூட பண்ண முடியும். இண்டிவிஜுவல் கேன் டூ இட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் வந்து எப்போ பண்ண முடியும்னு பார்த்தா அதுக்கெலாம் வந்து இருக்குது. அது எப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த அரெஸ்ட்னு சொல்லும்போது வந்து 2 விஷயம் இருக்குது. அதாவது வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது காக்னிசபிள் அஃபென்ஸ் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காக்னிசபிள் அஃபென்ஸ்னா பெருங்குற்றம், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்னா சிறுங்குற்றம். அது குற்றங்களே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நான் காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கோர்ட்டுடைய வாரண்ட் தேவை. அதாவது மேஜிஸ்ட்ரேட்டுடைய ஆர்டர் இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட்டுடைய வாரண்ட் வந்து கண்டிப்பாக தேவை. இது வந்து பார்த்தீங்கன்னா இது இருந்தால் தான் வந்து நான் காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். இது வந்து பெயில் வந்து கிடைக்கும். இப்போ நான் பெயிலபிள்னு சொல்லும்போது, அதாவது காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு வந்து நான் பெயிலபிள். இது வந்து வாரண்ட் வந்து தேவையில்லை. வாரண்ட் இல்லாமலே என்ன பண்ணலாம், இந்த நான் காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணலாம். அதாவது பெருங்குற்றம் பண்ணியிருந்தால் வாரண்டே தேவையில்லை, வாரண்ட் இல்லாமலே அந்த பெருங்குற்றம் பண்ணுறவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ வந்து சிறுங்குற்றம் பண்ணுறவங்களுக்கு வந்து வாரண்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அது பெருங்குற்றம் சிறுங்குற்றம்னா என்னன்னு சொல்லிட்டு அது வந்து காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு நான் காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் அது அரெஸ்ட்டை வந்து எப்பப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். செக்ஷன் 35 நம்ம பார்ப்போம். செக்ஷன் 35 BNSSல இது எப்படின்னா வந்து வென் போலீஸ் மே அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்பெல்லாம் வந்து செக்ஷன் 35 என்ன சொல்கிறாங்க, எப்பெல்லாம் வந்து போலீஸ் வந்து வித்தவுட் வாரண்டில் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவது செக்ஷன் 35 என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுடைய ஆர்டர் ஆர் மேஜிஸ்ட்ரேட்டுடைய வாரண்ட் இல்லாமல் எப்பெல்லாம் கைது செய்யலாம், அது எப்பெல்லாம் கைது செய்யலாம் நம்ம பார்க்கலாம். அதாவது காக்னிசபிள் அஃபென்ஸ் 35 கிளாஸ் 1ல் 1A வந்து பார்த்தீங்கன்னா காக்னிசபிள் அஃபென்ஸ், அதாவது ஒரு பிரசன்ஸ், அதாவது போலீஸ் ஆஃபீஸருடைய பிரசன்ஸில் ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடக்குது. காக்னிசபிள் அஃபென்ஸ் ஒரு பெருங்குற்றம், கத்தியால் ஒருத்தனை குத்திடுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு பெரிய குற்றங்கள் நடக்குது. அந்த குற்றங்கள் நடக்கும்போது அந்த டயத்தில் வந்து போலீஸ் ஆஃபீஸர் பிரசன்ஸில் இருக்கிறார். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அப்போ வாரண்ட் வந்து இல்லாமலே என்ன பண்ணலாம், அவர் வந்து இமீடியட்டாக வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து அரெஸ்ட் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 35 கிளாஸ் 1Bல அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு ரீசனபிள் கம்ப்ளைண்ட் இல்லை ரீசனபிள் சஸ்பிஷன், அதாவது நம்ப தகுந்த ஒரு தகவல் கிடைக்கி, இல்லை ஒரு நம்ப தகுந்த மாதிரி ஒரு சந்தேகப்படுற மாதிரி ஒரு தகவல் கிடைக்கி. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து ஒரு 7 இயர்ஸ்க்கு உள்ளார ஒரு பனிஷ்மெண்ட் வர்ற மாதிரி ஒரு தவறு பண்ணியிருக்காரு. ஸோ அவரை வந்து என்ன பண்ணலாம்னா அரெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 35 கிளாஸ் 1 கிளாஸ் Bல சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அரெஸ்ட் நெசசரியா, அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா அந்த அரெஸ்ட் நெசசரியா அப்படின்னு பார்க்கணும். அந்த அரெஸ்ட் ஏன் நெசசரி, எப்போ தேவைப்படுது, இந்த அரெஸ்ட்டை வந்து எதுக்காக இந்த அரெஸ்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது எதுக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த 35 கிளாஸ் 1Bல என்ன சொல்கிறாங்கன்னா, அரெஸ்ட் ஏன் நெசசரின்னு பார்க்கும்போது ப்ரிவென்ட் டு த ஃபர்தர் அஃபென்ஸ், அதாவது ஒரு ஃபர்தர் அஃபென்ஸை தடுக்கிறதுக்கு இந்த ஆளை கண்டிப்பாக நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் அரெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன், அதாவது ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் புலன் விசாரணை வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக கிடைக்கணும்னா இவர் அரெஸ்ட் பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இவர் வெளியே இருந்தால் சாட்சியத்தை இல்லாமல் ஆக்கிடுவார். எவிடன்ஸ் ஆஃப் த அஃபென்ஸ் டு டிஸப்பியர் ஆர் டேம்பரிங் அப்படின்னா ஒரு சாட்சியத்தை கலைச்சிடுவார் இல்லை தடுத்துருவார். அப்படிங்கிற பட்சத்தில் அவரை அரெஸ்ட் பண்ணலாம். அதே போல் த்ரெட் ஆர் எனி இன்டியூஸ்மெண்ட், என்ன பண்ணலாம், அவர் வந்து ஒரு கோர்ட்டுக்கு வரும்போது வந்து அவருடைய கேஸுடைய ஃபேக்ட் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ட்டையோ இல்லை கோர்ட்லேயோ சொல்லாதவாறு தடுத்துருவார், த்ரெட் பண்ணிடுவார், ஏதாவது இன்டியூஸ் பண்ணிடுவார். அப்படிங்கிற பட்சத்தில் அரெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவர் வந்து கோர்ட்டுக்கு வந்து ப்ரெசன்ஸ் ஆக மாட்டார், எங்கேயாவது அப்ஸ்காண்ட் ஆகிடுவார். அப்படிங்கிற நம்ம ஒரு இது வந்துச்சுன்னா, ஸோ அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு நம்பத்தகுந்தமான ஒரு கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு நம்பத்தகுந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிஞ்சுன்னா ஸோ அப்பவும் அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் மேலே சொன்ன சப்செக்ஷன் ஃபுல்லாக வந்து எப்படின்னா உங்களுக்கு, ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இதெல்லாம் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணாலும் சரி பண்ணலாலும் சரி
ஏன் பண்ணுங்கிற ரெக்கார்டையும் பண்ணணும், ஏன் பண்ணலைங்கிற ரெக்கார்டையும் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து 35 கிளாஸ் 1B வருது. அது மாதிரி 35 கிளாஸ் 1Cயில் வந்து எப்படின்னா உங்களுக்கு காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நகரில் பெருங்குற்றம், அதாவது 7 years மேலே உள்ள பனிஷ்மெண்ட், ஒரு மரண தண்டனை விதிக்கப்படக்கூடிய ஒரு குற்றம் ஒன்றை ஒருத்தர் செஞ்சுருக்காரு. அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டோ, ஒரு தகவலோ, ஒரு செய்தியோ, ஒரு கிரெடிபிள் இன்ஃபர்மேஷனோ, அதாவது ரீசன் டு பிலீவ், ஒரு நம்ப தகுந்த தகவல் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிடைக்கும், அவங்கள வந்து இமீடியட்டாக வாரண்டே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம். இது வந்து 35 கிளாஸ் 1Cயில். அது மாதிரி 35 கிளாஸ் 1Dயில் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர்னா என்ன, அதாவது என்ன சொல்லலாம், தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாங்க. தேடப்படும் குற்றவாளினா அதாவது சொல்கிறாங்க, இந்த ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் எய்தர் அண்டர் தி சங்கீதா ஆர்டர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். சம்டைம்ஸ் வந்து மாநில அரசால் அறிவிச்சிருப்பாங்க, இவங்க வந்து ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர், ஸோ அவங்க தேடப்படும் குற்றவாளி. அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து இமீடியட்டாக வந்து என்ன பண்ணலாம், போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவங்கள வந்து வாரண்டே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஈவன் அவங்க வந்து தனிநபர் கூட அரெஸ்ட் பண்ணி வைக்கலாம், ப்ரொக்ளைம்டு அஃபெண்டராக இருந்தாங்க. நான் சொன்னல தனிநபர் அரெஸ்ட் பண்ணலாம் சொல்லி நம்ம சொன்ன 3 பேர் அரெஸ்ட் பண்ணலாம், போலீஸ் ஆஃபீஸர், கோர்ட் பை ஆர்டர், இண்டிவிஜுவல் கேன் டூ இட் சொன்ன பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ப்ரொக்ளைம்டு அஃபெண்டரை வந்து தனிநபரும் அரெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 35 கிளாஸ் 1 கிளாஸ் நம்ம டியை பார்த்தோம். இப்போ ஈல என்ன ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி பொசிஷனில் வந்து ரீசனபிளாக ஒரு சஸ்பெக்டட், அதாவது கடைக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு வாகன சோதனை இருக்காங்க, இல்லை ஏதாவது சோதனை பண்ணும்போது ஒரு ரீசனபிள் சஸ்பெக்டட் இருக்குது, ஒருத்தர் வந்து வண்டியில் வந்து ஒரு ஜுவல் வச்சுருக்காரு, ஸோ அவங்களுக்கு வந்து நம்ப தகுந்தமான தகவல் இருக்குது, அவர் வச்சிருக்காரு அப்படின்னுங்கிற பட்சத்தில் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி 35 கிளாஸ் 1 கிளாஸ் நம்ம இப்போ பார்த்தோம். அதுக்கப்புறம் எஃப்ல இருந்து அப்ஸ்ட்ராக்ட்ஸ் எ போலீஸ் ஆஃபீஸர் ஒயில் இன் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஹிஸ் டியூட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவங்களுடைய கடமையை செய்கிறதுக்கு நிற்கிறாங்க, அந்த கடமையை செய்யும்போது அந்த கடமையை செய்ய விடாமல், எக்ஸிக்யூட் பண்ண விடாமல் தடுத்தாங்கன்னா ஸோ அவங்களையும் அரெஸ்ட் பண்ணலாம். சரி, ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் சேர்ந்து அவங்க சொந்தக்காரங்களோ இல்லை வெளியே உள்ளவங்களோ நிற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, அவங்க போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணலாம்னா, ஸோ வந்து எங்களுடைய டியூட்டியை வந்து எக்ஸிக்யூட் பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து வாரண்டே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணக்கூடிய நான் சொல்கிறதுக்கும். அதே மாதிரி 35 கிளாஸ் 1 கிளாஸ் நம்ம இப்போ வந்து எஃப் பார்த்தோம், இப்போ வந்து ஜி பார்க்குறோம். டிசர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசர்டர்னா என்னது, டிசர்டர் ஃப்ரம் எனி ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் த யூனியன். அப்படின்னா எப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் த யூனியன் சொல்கிறாங்க. என்னன்னா யூனியனில் இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் என்னென்னா நம்ம சொல்லலாம், அவங்களுக்கு நேவி, ஏர்ஃபோர்ஸ், மிலிட்ரி இது எல்லாமே சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு பொறுப்பு வந்து கொடுத்துருப்பாங்க, அங்கே ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் ஒவ்வொரு பொறுப்பு கொடுப்பாங்க. அந்த பொறுப்பில் இருந்து லீவ் எடுத்துகிட்டு வந்தால் ஓகே, இல்லை அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு வந்தாங்கன்னா ஓகே. சொல்லாமல் அந்த பொறுப்பில் இருந்து, அதாவது டிசர்டர்னு சொல்கிறது ஓடி வர்றது, அவங்ககிட்ட சொல்லாமல் அந்த பொறுப்புலேருந்து ஓடி வந்தாங்கன்னா ஸோ அவங்களையும் போலீஸ் ஆஃபீஸர் வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் 35 கிளாஸ் 1 கிளாஸ் ஜியில் சொல்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் 35 கிளாஸ் 1 கிளாஸ் ஹெச்சில் வந்து 35 கிளாஸ் 1 ஹெச்சில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனி பிளேஸ் அவுட் ஆஃப் இந்தியா இஃப் கமிட்டட் இன் இந்தியா would have been punishable of offense அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு இந்தியாவில் ஒரு சட்டப்படி குற்றம் ஒன்று இருக்குது, அந்த குற்றத்தை இந்தியாவுக்கு வெளியே பண்ணாலும் அது என்ன, அது இந்தியாவில் என்ன தண்டனை கிடைக்குமோ அதே தண்டனையை வந்து கொடுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தண்டிக்கக்கூடிய குற்றம், அதாவது எந்த குற்றம் இந்தியாவுக்கு வெளியே பண்ணினாலும் அந்த குற்றத்தை பண்ணதுக்காண்டி கம்ப்ளைண்ட் இங்கே வந்திருக்கு, ஒரு சஸ்பெக்டட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, இல்லை ரீசனபிள் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நான் சொன்ன கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிங்கன்னா அவங்களே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது ஒரு நான் சொன்னல, இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஷிப்லேயோ இல்லை ஒரு கம்பெனிலேயோ வேலை பார்க்கும்போது ஒரு இந்தியாக்காரங்க வந்து இன்னொரு கண்ட்ரிக்காரங்களை வந்து அடிச்சிட்டாங்க, இல்லை கொண்டுட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது சம்திங் ஒரு பிளட் வர மாதிரி அந்த கண்ட்ரிக்கு அந்த கண்ட்ரியில் உள்ள பிரச்சனை வர மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா, அப்படி இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணலாம், இது இந்தியாவில் இருந்தால் என்ன தண்டனை கிடைக்குமோ ஸோ அதே குற்றத்துக்காக அவங்கள வந்து என்ன பண்ணலாம், அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஹெச்சில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐயில் 35 கிளாஸ் 1I அதில் ரிலீஸ்டு கன்விக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஸ்டு கன்விக்ட்னா என்ன, உங்களுக்கு ஒரு தண்டனை காலம் முடிந்து ஒருத்தர் வந்து வெளியே வர்றாரு. அது வெளியே வரும்போது அதை என்ன சொல்கிறாங்கன்னா, BNSSல 394 சப்செக்ஷன் 5 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன பண்ணணும், ஒரு தண்டனை காலம் முடிஞ்சு வெளியே வரவர் வந்து கண்டிப்பாக அவர் என்ன பண்ணணும், கரெக்டாக உள்ள அட்ரஸ், இல்லை ஒரு அப்படி சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் பண்ணுறாருன்னா சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் பண்ணுறதை வந்து தெரிவிக்கணும், கரெக்டாக உள்ள அட்ரஸை கொடுக்கணும். அவர் வந்து அந்த வீட்டில் இல்லைன்னா ஆப்சன்ஸாக இருந்தால் அந்த ஆப்சன்ஸ் நாங்கள் வந்து வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், அது போலீஸ் ஆஃபீஸருக்கு அங்கே தகவல் கொடுக்கணும். அப்படி நமக்கு தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணலாம், அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து 35 கிளாஸ் 1I சொல்கிறது. அதே மாதிரி 35 கிளாஸ் 1J என்ன சொல்லிக்கலாம், வெதர் ரிட்டன் ஆர் ஓரல் ரிக்வெஸ்ட் ஹேஸ் பீன் ரிசீவ்ட் ஃப்ரம் அனதர் போலீஸ் ஸ்டேஷன்
அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா அவங்களுக்கு வேறு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு மெசேஜ், அதாவது ரிட்டன் மூலமாக வந்தாலும் சரி, ஈவன் ஓரல் மூலமாக வந்தாலும் சரி, அவங்க என்ன வருது, இப்போ மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு ஒரு மெசேஜ், அதாவது ரிட்டன் மூலமாக ஓரல் மூலமாக வருது. சரி, மதுரையில் தப்பு பண்ணிட்டு ஒருத்தர் திருநெல்வேலிக்கு வந்துட்டார் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இல்லைன்னா திருநெல்வேலி தப்பு பண்ணிட்டு மாதிரி இப்போ எங்கேயாவது இப்படி வருது. இப்படி வர்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம், ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம், அவங்களுடைய அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இதை வச்சோ இல்லை ஓரல் வாய்மொழி தகவலை வச்சோ என்ன பண்ணலாம், இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவங்களை வந்து வாரண்டி இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து 35+1 ஏலேருந்து எது வரை பார்த்துருக்கோம், ஜே வரை பார்த்துருக்கோம். புரியுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் 35+1 பார்த்தோம். இப்போ 35+2. 35+2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று அது என்ன, செக்ஷன் 39 பிஎன்எஸ்எஸில் செக்ஷன் 39ல் ஒருத்தர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒருத்தர், அதாவது சந்தேகப்படுற நபர்கிட்ட வந்து நான் சொல்லல, ஒருத்தர்கிட்ட வந்து ரீசனபிள் கம்ப்ளைண்ட் கிடச்சிருக்கு, அவர்கிட்ட வந்து அவர் வந்து சந்தேகப்படுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்கள்ட்ட வந்து ஒரு அட்ரஸோ இல்லை இருப்பிடமோ, அதாவது அந்த விலாசத்தையோ, அதாவது ரெசிடென்ஷியல் அட்ரஸோ எதோ கேட்குறாங்க. ஸோ அவங்க பேரையோ கேட்குறாங்க. இவர் அது கரெக்டாக சொல்லாமல் இவர் ஏதாவது மாற்றி ஏற்றி சொல்கிறாருன்னா, அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அரெஸ்ட் பண்ணனா அதை செக்ஷன் 39 படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ எந்த குற்றத்திற்காக கைது செஞ்சாங்க, இல்லை பிற காரணத்துக்காக கைது செஞ்சாங்களா, இல்லை கைது செய்ய காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், அது என்ன காரணத்துக்காக கைது பண்ணாங்களோ அதை வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து பிடிக்கட்டளை, அது நான் சொல்லல, வாரண்ட் இல்லாமல் கைது செய்யலாம். ஸோ இது சொல்கிறது தான் 35+2 சொல்கிறாங்க. அதே மாதிரி 35+3ல் வந்து 35+3, 35+4, 35+5, 35+6 என்ன சொல்கிறாங்கன்னா, நோட்டீஸை பற்றி சொல்கிறாங்க. நோட்டீஸ் அனுப்புறதுல வந்து ஒரு பெரிய விஷயம் என்ன வந்து, நோட்டீஸ் அனுப்புறதுனால தேவையில்லாத கைது, அதுக்கப்புறம் தேவையற்ற கைது மற்றும் பிணைய பயன்பாடுகளின் தடைகளை தவிர்ப்பதற்கு வழங்கப்படுறது தான் நோட்டீஸ் அப்படின்றாங்க. அதாவது தேவையற்ற அரெஸ்ட், அன்னெசரி அரெஸ்ட், பிணைய பயன்பாடுகளின் தடைகளை தவிர்ப்பதற்கு நோட்டீஸ் வந்து ஒரு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு சஸ்பெக்டட், அதை நான் சொன்ன மாதிரி கிரெடிபிள் இன்ஃபர்மேஷனு, ஒருத்தருக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு இல்லை ரீசனபிள் சஸ்பிஷன் இது கிடச்சிச்சின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், நோட்டீஸ் அனுப்பி போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டயத்தில் நீங்கள் வந்து இந்த பிளேஸில் வந்து நீங்கள் வந்து வரணும், அப்பியரன்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஸோ அந்த இதுதான் அந்த 35+ என்ன சொல்கிறாங்க, 35+3லையும் 4லையும் 5லையும் 6லையும் சொல்கிறாங்க, வரணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் இவங்க அனுப்புகிற நோட்டீஸ் வந்து கண்டிப்பாக அந்த டேர்ம்ஸ்க்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும், என்ன டேர்ம்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது வந்து அந்த டேர்ம்ஸ் படி நடக்கிறது வந்து அவங்க நோட்டீஸ் வாங்கணுடைய டியூட்டி ஆகும். அதே மாதிரி அந்த டேர்ம்ஸை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த டேர்ம்ஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் அவங்க வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணாமல் அந்த நோட்டீஸ்க்கு இணங்கி நடக்காமல் இருந்தாங்கன்னா, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நோட்டீஸ் வந்து செக்ஷன் 35ல் வந்து 3 4 5 6 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் 35 6 வரை சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 35ல் வந்து 3 4 5 6 வரை சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 35ல் 7 என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு, அதாவது இது வந்து எப்படின்னா புதுசாக வந்து நியூ ப்ரொவிஷன் வந்து பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கத்தில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, above 60 years of age and less than 3 years பனிஷ்மெண்ட், அதாவது 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க, அதாவது 3 ஆண்டு குறைவாக தண்டனை இருக்கும் பட்சத்தில் அவங்கள வந்து அரெஸ்ட் செய்யும்போது கண்டிப்பாக டிப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுடைய பெர்மிஷன், அதாவது துணை காவல் கண்காணிப்பாளர் சொல்கிறாங்களா, அந்த ரேங்கில் உள்ள போலீஸ் ஆஃபீஸருடைய முன் அனுமதி கண்டிப்பாக தேவை அப்படி சொல்கிறாங்க. ஸோ முன் அனுமதி வாங்கிட்டு தான் அதே மாதிரி அவங்க 60 years above உள்ளவங்கள, அதாவது 3 years less than, அதாவது 3 வருஷத்துக்கு கீழே தண்டனை இருக்க மாதிரி குற்றம் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ அவங்கள வந்து துணை காவல் கண்காணிப்பாளர் அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இப்போ பார்த்தது செக்ஷன் 35 பிஎன்எஸ்எஸில் அரெஸ்ட் ஆஃப் த பர்சன் பார்த்தோம். இன்னும் ஃபர்தராக அடுத்தடுத்து நான் சில செக்ஷன் நான் உங்களுக்கு வந்து போட்டு விட்றேன் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.